இங்கு உற்சவருக்கும் மூலவருக்கும் ஒரே திருநாமம் தான். இங்கு பூதேவியை விஷ்ணு மனம் புரிந்ததால் மணப்பெண்ணுக்குரிய இடமான வலப்புறத்தில் இடம்பெற்றிருக்கிறார் பூமி நாச்சியார். இவருக்கு பூமி தேவி, பூதேவி, பூ நாச்சியார் ஆகிய திருநாமங்களும் உண்டு. இது பூதேவியின் தலமாதலால் இங்கு தாயாருக்கு தனி சன்னதி கிடையாது. ஆழ்வார்கள் சன்னதியில் கோதை நாச்சியாரும் இல்லை. புஷ்பகரணியின் மேற்கில் பூமி நாச்சியாரின் அவதார ஸ்தலம் உள்ளது. வருடத்தில் ஒரே ஒரு மணி நேரம் மட்டுமே மனைவியை பிரிவார் ஸ்ரீ ஒப்புளியப்பன். மார்கண்டேயர் தன் மகளை விட்டு ஒருபோது பிரியக்கூடாது என்று பெருமாளுக்கு நிபந்தனை விதித்தார். எனவே அனைத்து விழாக்களிலும் ஒப்புளியப்பன் பூதேவியுடன் இணைந்தே பவனி வருகிறார். ஆனால் நவராத்திரி உற்சவத்தில் அம்பு போடும் வைபவத்தின் போது மட்டும் சுமார் ஒரு மணி நேரம் பெருமாள் தனியே செல்கிறார். அப்போது பூமாதேவி தாயார் யாருக்கும் தரிசனம் தராததால் மூலஸ்தானத்தில் தாயார் சிலையை திரையிட்டு மறைப்பர். புளியோதரை, தயிர் சாதம், பொங்கல், சர்க்கரை பொங்கல், வடை, அதிரசம், முறுக்கு ஆகியவை பெருமாளுக்கு நைவேத்தியம் செய்யப்படுகின்றன. உப்பில்லாவிட்டாலும் இந்த பிரசாதங்கள் ருசியாகவே இருக்கின்றன. அதேபோல் உப்புள்ள உணவுப் பொருட்களை கோவிலுக்கு கொண்டு வந்து உண்டால் பாவம் ஏற்படும் என்பது ஐதீகம். இங்கு சந்தான கிருஷ்ணனை மடியில் எட செய்யும் சேவை தினமும் காலை 8:30 மணி வரை நடைபெறும். குழந்தை இல்லாதவர்கள் இங்குள்ள பலிகரா பொய்கையில் நீராடி நோம்பிருந்து அங்க பிரதட்சணம் செய்து சந்தான கிருஷ்ணனை மடியில் எழுந்தருள செய்து பெருமாளை சேவித்தால் புத்திர பாக்கியம் கிடைக்கும். தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்திற்கு தெற்கில் சுமார் 7 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது திருவிண்டகரம். கும்பகோணத்திலிருந்து இந்த தலத்துக்கு அடிக்கடி பேருந்துகள் உள்ளன. ராகு பரிகார ஸ்தலமாக நாகநாத சுவாமி கோவிலுக்கு அருகில் உள்ளது ஒப்புளியப்பன் கோவில். அருள்மிகு ஒப்புளியப்பன் திருக்கோவிலில் ஒப்புளியப்பனை வேண்டி ஒப்பில்லா வரங்களை பெற்று வருவோம் என்று கூறி இந்த சிறப்பான ஆன்மீக பற்றி நிறைவு செய்ய நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.